வாதினை அடர்ந்த வேர் விழிய தங்கள் மாயமதுழியும் எளியேனே வாதினை அடர்ந்த வேர் விழிய தங்கள் மாயமதுழியும் எளியேனே மாமலர்கள் கொண்டு மாலைகள் புனைந்து மாபதம் அணிந்து பணியேனே 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 ஆதியொடும் அந்தமாகிய நலன்கள் ஆறுமுகம் என்று தெரியேனே ஆதியொடும் அந்தமாகிய நலன்கள் ஆறுமுகம் என்று தெரியேனே ஆன தனி மந்திர ரூப நிலை கொண்டதாடுமையில் என்பதறியேனே ஆன தனி மந்திர ரூப நிலை கொண்டதாடுமையில் என்பதறியேனே நாதமொடு விந்துவான உடல் கொண்டு நானிலம் அலைந்து திரிவேனே நாதமொடு விந்துவான உடல் கொண்டு நானிலம் அலைந்து திரிவேனே நாதமணிகின்ற நாத நிலை கண்டு நாடியதில் நின்று தொழுகேனே நாதமணிகின்ற நாத நிலை கண்டு நாடியதில் நின்று தொழுகேனே ஜோதி உணர்கின்ற வாழ்வு சிவம் என்ற சோகமது தந்தை எனையாழ்வாய் ஜோதி உணர்கின்ற வாழ்வு சிவம் என்ற சோகமது தந்தை எனையாழ்வாய் சூரர் குலம் வென்று வாகையொடு சென்று சோலை மலை நின்ற பெருமானே சூரர் குலம் வென்ற வாகையொடு சென்று சோலை மலை நின்ற பெருமானே சோலை மலை நின்ற பெருமாளே சோகமது தந்து எனையாழ்வாய் சோலை மலை நின்ற பெருமாளே சோகமது தந்து எனையாழ்வாய் சூரர் குலம் வென்று வாகையொடு சென்று சோலை மலை நின்ற பெருமாளே சூரர் குலம் வென்று வாகையொடு சென்று சோலை மலை நின்ற பெருமாளே சோலைமலை நின்ற பெருமாளுக்கு அரஹரோகரா. முருகா சரணம். வாதினை அடர்ந்த ராகமாலியாவில் பாடப்பெற்ற பழமுதிர் சோலை திருப்புகழை கேட்டோம். இந்த பாடலுக்கு திருப்புகழ் அடிமை திரு நடராஜன் அவர்கள் அருளிய உரையை பார்ப்போம். சண்டைக்கு தயாராக நிற்கும் வேல் போன்ற கண்களை உடைய பொது மாதர்களின் மாயம் என்னை பிடிக்காமல் விலகி நான் தெளிவான அறிவு பெறவில்லையே. மாயம் என்றால் நிலையற்றது, இல்லாதவற்றை உள்ளது போல் காட்டும். இவ்விரண்டு இலக்கணமும் சிற்றின்பாசிக்கு பொருந்தும். சிறந்த புஷ்பங்களைக் கொண்டு தொடுக்கப்பட்ட மாலைகளை கட்டி அவைகளை உனது சிறந்த திருவடிகளிலே அர்ப்பணம் செய்து தொழவில்லையே. நாம் இறைவனுக்கு மாலை சமர்ப்பித்து வாழ்த்துவது நாம் நல்ல வாழ்வு அடைவதற்காகத்தான். வாசம் மிகுந்த கடம்பம் மென் கிண்கிணி மாலை கரம் கொள்ளும் அன்பர் வந்து அன்போடு வாழ நிலம் புனையும் பதம் தந்து உனது அருள் தாராய் என்பார் காதலரும் எனும் பரங்கிரி திருப்புகழிலே. ஆதியோடும் அந்தமாகிய நலன்கள் ஆறுமுகம் என்று தெரியேனே. ஆரம்பம் முதல் முடிவு வரை திகழும் நன்மைகள் எல்லாம் உனது ஆறு முகங்களிலே அடக்கம் என்கின்ற உண்மையை உணராமல் இருக்கின்றேனே. ஒன்று, ஏனைய தேவரிடம் இல்லாத ஆறு அருகுணங்களே கந்த பெருமானின் ஆறுமுகங்கள். ஏவர்தம்பாலும் இன்றி எல்லை தீர அமலருக்கு உள்ள மூவிரு குணனும் சேய்க்கு முகங்களாய் வந்தது என்ன. பூ இயல் சரவணத்தன் பொய்கையில் வைகும் ஐயன் ஆவிகள் அருளும் ஆற்றால் அருமுகன் கொண்டான் அன்றே என்பது கந்தபுராண பாடல். அவை யாவன? முற்றறிவுடைமை, வரம்பில் இன்பமுடைமை, இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்குதல், தன்வயமுடைமை, பேரருள் உடைமை, முடிவில் ஆற்றல் உடைமை. இரண்டாவது, ஈசனுடைய 5 முகம் அம்மையின் ஒரு முகம் சேர்ந்ததே 6 முகங்கள். மூன்றாவது,
ஆதிசக்தி, பராசக்தி, இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி, குடிலாசக்தி என்ற 6 சக்திகளே 6 முகங்கள். 4வது அகர உகர மகர நாத பிந்து கலை எனும் 6மே 6 முகங்கள். 5 மந்திரம், பதம், வண்ணம், புவனம், கலை, தத்துவம் என்ற அத்துவாக்கள் 6மே 6 முகங்கள். 6 மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுப்தி, ஆக்ஞை என்ற 6 ஆதாரங்களுக்கும் நானே அதிபதி என்பதை அறிவிப்பவை 6 முகங்கள். 7 6 சமயங்களுக்கும் நானே தலைவன் என்பதை விளக்குபவை 6 முகங்கள். 8 வேதத்தில் ஷட்டங்கமான சிச்சை, வியாக்கரணம், சந்தஸ், நிருத்தம், ஜோதிடம், கல்பம் 6 முகங்களில் இருந்து உதிக்கின்றன. 9 உயிர்கள் கருவில் கிடக்கும் பொழுதும், பூமியில் பிறக்கும் பொழுதும், பால்ய வயதிலும், சம்சார வாழ்விலும், விருத்த நிலையிலும், உயிர்விடும் பொழுதும் உரு துணையாய் நிற்பன 6 முகங்கள். ஆற்றும் சமயம் ஆறினுக்கும், ஆதாரங்கள் ஆறினிற்கும், அத்வா ஓர் ஆறினுக்கும் அமையும் தானே முதல் என்று தீட்டும்படி யாவரும் தெளித்தாங்கு 6 முகம் திகழ செல்வம் மலியும் இடைக்கிழி வாழ்சேயை பரிந்து காக்கவே என்று மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பாடிய இடைக்கிழி முருகன் பிள்ளை தமிழ் கூறுகிறது. ஆன தனிமந்திர ரூப நிலை கொண்டது ஆடுமயில் என்பது அறியேனே. சிறப்பு மிகுந்த ஒப்பற்ற பிரணவஸ்வரூபத்தை கொண்டது ஆடும் மயில் என்பதை அறிந்திலேனே. சக்தி வேதங்களிலே ஒன்றான குடிலை சக்தி மயிலாக ஆடுகிறது. அதன் நடுவிலே முருகன் தரிசனம் வழங்குவதை ஓங்காரத்து உள் ஒளிக்குள்ளே முருகன் உருவம் கண்டு என்று வர்ணிக்கிறார். யோக சாதனையில் குண்டலினி கட்டுப்படாமல் ஓடினால் பல தீமைகள் நேரும். அப்பொழுது முருகனின் மயிலை தியானம் செய்தால் அது குண்டலினி சர்பத்தை அடக்கி உதவி புரியும். படங்களில் மயில் பாம்பை வாயில் கொத்திக் கொண்டு நிற்பது இந்த நிலையே. நாதமொடு விந்துவான உடல் கொண்டு நானிலம் அறைந்து திரிவேனே. பெண்ணின் ஸ்ரோணிதமும் ஆணின் சுக்கிலமும் கலந்ததால் விளைந்த உடலை சுமந்து இந்த பூமியில் உழகின்றேனே. ஒரு மடமாதும் ஒருவனுமாகி இன்ப சுகம் தரும் அன்பு பொருந்தி உணர்வு கலங்கி ஒழுகியது ஊரு சுரோணித மீது கலந்து பனியுளோர் பாதி சிறு துளிமாது மண்டியில் வந்து புகுந்து திரண்டு என்பார் கட்சி அகவலில் பட்டினத்தடிகள். நாகம் அணிகின்ற சூலமென ஓடு சர்பவாயு ஓடி அடைகின்ற நாத நிலை கண்டு 6வது ஆதாரமான ஆக்ஞி ஸ்தானத்தில் ஒளி வீசும் ஞான சதாசிவ நிலையை தரிசித்து நாடி அதில் நின்று தொழுகேனே. ஆர்வத்தோடு அங்கேயே நின்று கொண்டு அடுத்தபடியாக சகசாரத்திற்கு போவதற்கு திருவுருளை எதிர்பார்த்து இறைஞ்சவில்லையே. அல்லது மூல பரயோகத்தை அபியசித்து நாளும் அதிவேக கால் கொண்டு தீமண்ட குண்டலினி எழும்புவதால் விளையும் பிரம்மநாதத்தில் ஒன்றுபட்டு காண்பான் காட்சி பொருள் அற்ற நிலையிலே நின்று, அல்லது ந அகம் என்பது நாகம், தமிழில் அது நாகம் எனப்பட்டது. நானல்ல என்ற அகங்காரத்தை முருகன் திருவடியிலே மலராக அர்ச்சித்து ஜீவபோதத்தை சிவபோதமாக மாற்றுவார்கள் அடியார்கள். பாதமலர் மீதில் போதமலர் தூவி பாடும் அவர் தோழ தம்பிராரி என்பார் ஆலவிழி என துவங்கும் பாடலிலே. மூலாதாரத்தின் முச்சுழி சுடரை மேலாதாரத்தில் மெல்லன தூண்டி இருவழிக்காலும் ஒரு வழி நடத்தி கருவழி அடைத்து கமலமாறு உருவி கமடமைந்தடக்கும் கருத்தென பொறியின் மமதைகள் அடக்கி மனோலயமாக்கி மூலக்கனலால் முழுமதி உருக்கி என்பார் சிற்றம்படி நாடிகள். சிற்றம்படி நாடிகள் என்பவர் 14ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த சைவப் பெரியார். இவரை பழுதி கட்டி சிற்றவல நாடிகள் எனவும் கூறுவார்கள். இவர் எப்பொழுதும் மாணவர் திருக்கூட்டத்தோடு வாழ்ந்து வந்தார். வேளாளர் குலத்தைச் சேர்ந்தவர். சீரை என்னும் சீர்காழி பகுதியில் உள்ள வேளை நகர் என்னும் புள்ளிருக்கு வேலூர் இவரது ஊர். சீர்காழியிலே வாழ்ந்த கங்கை மெய்கண்டார் என்பவர் இவரது ஆசிரியர். தில்லை சிற்றம்பலத்தை இவர் நாடியதால் இவர் தம் நாடி துடிப்பாக கொண்டிருந்ததால் சிற்றம்பல நாடிகள் என்று போற்றப்பட்டார். ஒரு நாள் இவரது சமையல்காரன் தன்னை அறியாமல் வேப்பெண்ணெய் விட்டு சமைத்து விட்டான். உண்ணும் பொழுது இவரும் இவருடன் இருந்த திருக்கூட்டமும் வேறுபாடு தெரியாமல் உணவு உண்டார்கள். கண்ணப்பர் என்னும் ஒருவர் மட்டும் குமட்டினார். உடனே நாடிகள், நம் திருக்கூட்டத்தில் பக்குவம் இல்லாதவர் இருப்பது தகுதியோ என்றார். அது கேட்ட கண்ணப்பர் நாணி தாமே கூட்டத்திலிருந்து வெளியேறிவிட்டார். சிற்றம்பல நாடிகள் தமக்கு இறுதி காலம் நெருங்கிவிட்டதை உணர்ந்து தானும் தன் திருக்கூட்டத்தாரும் சித்திரை திருவோண நாளில் குழியில் இறங்கப் போவதாக அறிவித்தார். அவர் விருப்பப்படி அவ்வூர் அரசன் அவர்களுக்கு 63 குழிகள் அமைத்து தந்தான். குறித்த நாளில் பெரும் திரளான மக்கள் முன்னிலையிலே 63 பேரும் குழியிலே இறங்கினார்கள். குழி மூடப்பட்டது. வேப்பெண்ணைக்கு குமட்டிய கண்ணப்பர் அங்கு வந்தார். ஆண்டகுரு சிற்றம்பலவா,
அடியேற்கா மீண்டும் எழுந்துருள வேண்டாவோ, நீண்ட மால் ஆரணனும் காணாத ஆனந்த பாரதியை பூரணமாய் வையாத போது என்று தன்னையும் ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டி பாடினார். உடனே சிற்றம்பல நாடிகள் சமாதி திறந்தது. நாடிகள் கண்ணப்பரை தன் மடியிலே ஏற்றுக்கொண்டு கல்லறையானார். இந்த இடம் இப்பொழுது மயிலாடுதுறைக்கு மேற்கே சித்தர்காடு என பெயர் பெற்றுள்ளது. இவரது சமாதி ஒரு கோயிலாக கட்டப்பட்டு இருக்கிறது. சரி, பாடல் கருத்தை தொடர்வோம். ஜோதி உணர்கின்ற வாழ்வு சிவம் என்ற மேற்கூறியபடி ஜீவபோதம் எழுந்து சிவபோதம் எய்தினவுடன் அருட்ஜோதி தரிசனம் உண்டாகும். மரணமில்லா பெருவாழ்வை தரும் இந்த காண்பரிய பேருளியை பூரண மங்கலம் பொருந்தியது என்று உணரும். ஏகாந்தமாகிய ஜோதி, என்னுள் என்றும் பிரியாதிருக்கின்ற ஜோதி, சாகா வரம் தந்த ஜோதி, சோகம் அது தந்து இணை ஆழ்வாய், ஜீவான்மாவும் பரமான்மாவும் ஒன்றென பாவிக்கும் நிலையை தந்தருள்வாயாக. இதுவே ஹம்ச மந்திரம் எனப்படுகிறது. சிவோகம், நான் சிவனோடு ஒன்றுவிட்டேன், இது சுருங்கி சோகமாகிறது. நம் மூச்சுக்காற்று இந்த மந்திரத்தை மௌனமாக ஜபிப்பதால் அதற்கு அஜபா காயத்ரி என்று பெயர். இலங்கும் 1008 இதழ் தாமரையின் மேல் துலங்கிடு நடன ஜோதியும் காட்டி 21,600 மருவி நாள்தோறும் வளர் சுவாசத்தை சங்கென வாங்கி சமனுற கும்பித்து அங்கென்று எழுப்பு அஜபையும் அருளி என்பார் சிற்றம்பல அடிகள். சூரபத்மாதியராகிய அவுணர் குலத்தை அழித்து வெற்றிமாலை சூடி பழமுதிர் சோலை எனும் திருமலை மீது எழுந்தருடைய நின்று பெருமாளே என்று முடிக்கின்றார். அகம் பாவனையை கடைபிடித்து 6வது படைவீடாகிய ஆக்ஞாஸ்தலமாகிய சோலைமலையிலே சோகம் பாவனையை தந்துருள்வாயாக. இந்த திருப்புகழில் தெளியேனே, பணியேனே, தெரியேனே, அறியேனே, திரிவேனே, தொழுகேனே என கூற வைத்து நாம் தெளிந்து பணிந்து தெரிந்து அறிந்து அருள் பெற திரிந்து தொழுவதற்காக நம்மை பாட வைத்து என்னை ஆழ்வாய் என வேண்ட வைக்கிறார் அருணகிரி பெருமான். முருகா சரணம். முகார்ப்பணம்.